ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷி கிரியேட்டிவ் கிச்சன். அயன் பாக்ஸை வச்சு எப்படி பிஸ்கெட் செய்யலான்றதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே காயினை வச்சா என்ன ஆகும் அப்படின்றதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்ன டிப்ஸ்ன்றதை பார்க்கலாம். டிப் நம்பர் 1, மார்கழி மாதத்தில் காலையில் அழகாக கோலம் போடணுங்களா, அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கையில் துளி கூட கோலமாவு படாமல் அழகாக கோலம் போடலாங்க. வாங்க எப்படின்றத பார்த்துடலாம். ஒரு பாட்டிலில் மூடியில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் வச்சுருக்கிற கலர் கோலமாவாகட்டும் இல்லை வெள்ளை கலர் கோலமாவாகட்டும் அதை அதில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ் வழிக்கா அழகாக போடுங்க. சின்ன பசங்க கூட நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். கையில் ஒரு துளி கோலமாவு கூட கையில் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வீட்டு வாசப்படியில் அழகாக போடுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டைல்ஸ்லலாம் இந்த மாதிரி அழகாக போட்டுக்கலாம். தெருவில் போடுறதா இருந்தால் அப்படியே பாட்டிலை கவுத்துட்டு லேசாக அழுத்தி கொடுத்தோம்னாலே போதும். இந்த மார்கழி மாதத்தில் இந்த மாதிரி டிசைனாகவும் வண்ணங்கள் நிரப்பியும் கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி முறை வந்து ரொம்ப ஈஸியாகவும் வசதியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். நாம் சாரியில் பின் குத்தும் போதும் சரி இல்லை காட்டன் ஷாலு, சிந்தட்டிக் ஷாலு இதெல்லாம் பின் குத்தும் போது அந்த ஷாலோட துணி அந்த பின்னுக்குள்ளே மாட்டிக்கிட்டு கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி நெத்தியில் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் போட்ட அந்த பின்னில் குத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம சாரியில் பின் குத்தினோம்னா அந்த சாரியோட துணி வந்து பின்னில் மாட்டாது. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி மணிகள் இருக்கும். அந்த மணிகளை அந்த பின்னில் கோத்துட்டு ஒரு 2 இல்லை 3 மணிகளை வந்து கோத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷால்லையோ சாரிலேயோ பின்னு குத்தும்போது அந்த துணி வந்து பின்னில் மாட்டி கிழியாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கலர் கலராக கூட மணி விற்கிது. அந்த மாதிரி கூட நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2-3 பின்னில் குத்தி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். சாரீக்கு ஏற்ற கலரில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாமல் ரொம்ப நல்லா அழகாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்கலாம். நாம் காய்ச்சிற பால் யானத்தில் அடியில் பால் அப்படியே ஒட்டிக்கிட்டு நம்மளுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி பால் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு பால் யானம் காய்ச்சதுக்கு முன்னாடியே அதில் ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பாலை ஊற்றி காய்ச்சணும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்தும் பாலை ஊற்றி காய்ச்சினாலும் அடிப்பிடிக்கும். இந்த மாதிரி பால் காய்ச்சி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பால் யானம் கழுவுறதுக்கு. வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்கலாம். நம்ம சாம்பாருக்கு பருப்பு, காய் இதெல்லாம் வேக வைக்கும்போது அது வெந்து விசில் வரும்போது அதனோட தண்ணியெலாம் மேலே பொங்கி வந்து கேஸ் ஸ்டவ் மேலாம் ஆகிடும். அந்த மாதிரி ஆகும்போது நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ்வை திரும்பி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு கருத்துணியோ இல்லை ஒரு கிச்சன் டவல் எதனா வச்சுருப்போம், அதை வந்து மேலே இது மாதிரி சுற்றி விட்டுட்டிங்கன்னா பொங்கி வரும்போது அந்த தண்ணி அந்த துணி வந்து நல்லா இழுத்துக்கும். உங்களுக்கும் கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுற வேலையே இருக்காது. அந்த துணியை மட்டும் அலசி போட்டால் போதும். வேகமாக நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும்போது இந்த மாதிரி திரும்பவும் அந்த கேஸ் ஸ்டவ்வை நம்ம துடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது. பொங்கி வந்த அந்த பருப்பு தண்ணி குக்கர் மூடியோடவே நின்று போச்சு. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. வீட்டில் நம்ம பிஸ்கெட் பேக்கெட் வாங்கிட்டு வருவோம். அதில் பசங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை எடுத்து வைக்காமல் அப்படியே வெளியில் வச்சிட்டோம்னா அந்த பிஸ்கெட் வந்து நமுத்து போயிடும். அந்த மாதிரி நமுத்து போன பிஸ்கெட்டை எப்படி மொறுமொறு பார்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அயன் பாக்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரியே 2 பேப்பர் ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் கீழே இருக்க பேப்பரை முதல்ல அயன் பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடான பிறகு நல்லா சூடாக இருக்கான்னு கொஞ்சம் தொட்டு பாருங்கள். அது சூடான பிறகு நம்ம நமுத்து போயிருக்கிற அந்த பிஸ்கெட்டை அது மேலே வைங்க. வச்சுட்டு இன்னொரு பகுதி இருந்தது இல்லைங்களா, அந்த பேப்பரை வந்து அது மேலே மூடி விட்டுட்டு அது மேலே அயன் பாக்ஸை வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி அயன் பாக்ஸை வந்து நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா தேய்ங்க. தேய்ச்சிங்கன்னா அந்த பிஸ்கெட்டில் இருக்கிற எண்ணெய் வந்து வெளியில் பிரிஞ்சு வரும்.
அந்த பிஸ்கெட் மேலே வச்சு மட்டும் தேய்ங்க. ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வச்சிடாதீங்க, மீடியமான இதுவே வச்சு தேய்ங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி கொடுக்கும்போது பிஸ்கெட் வந்து ஓரளவுக்கு நமுத்த தன்மையிலேருந்து கொஞ்சம் மொறுமொறுப்பு வரும். திரும்பவும் அந்த பிஸ்கெட்டை வந்து திருப்பி வச்சுட்டு திரும்பவும் இதே மாதிரியே அயன் பாக்ஸை வச்சு தேய்ங்க. ஓரளவுக்கு சூடாக இருக்கும். இப்போ வந்து திரும்பவும் அதே மாதிரி வச்சு அயன் பாக்ஸை வச்சு தேய்ங்க. இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குதுன்றதை நீங்களே பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த பிஸ்கெட்டு எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிஸ்கெட்டை எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கு தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா எங்கள் வீட்டு பாப்பா வந்து மில்க் பிக்கீஸ் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. இது வந்து எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கான பிஸ்கெட்டு. அவர் கடிக்கும்போது எந்த அளவுக்கு சத்தம் வருதுன்றதை பாருங்கள். இனிமேல் பிஸ்கெட் நமுத்து போனால் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். காலையில் அவசரமாக டக்குன்னு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கணுங்களா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் டக்குன்னு போட்டுடலாம். அதுக்கு முதல்ல வந்து சாத்துக்குடி பழத்தை கையாலேயே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு புழிஞ்சிக்கோங்க. கூடவே ஒரு பாதி அளவு லெமனை வந்து புழிஞ்சிக்கோங்க. இது புழிஞ்ச சாறு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா அடிச்சுக்கோங்க. மிக்சியில் வைப்பிங் மோடில் வச்சு 1 2 3 கொடுத்து அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வடிகட்டி சர்க்கரை சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஈஸியாக ஒரு சாத்துக்குடி ஜூஸ் டக்குன்னு கொடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷத்து வேலையிலேயே நம்ம சாத்துக்குடி ஜூஸை வடிகட்டி பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஜூஸரை எடுத்து கழுவி அதுக்கப்புறம் போட்டு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி கொடுக்குறத டக்குன்னு இது மாதிரி கொடுத்தா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். மீதி பழத்தை நம்ம அப்புறமா ஜூஸ் போட்டு நாம் குடிச்சிக்க வேண்டியது தான். நாமளும் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்கு தான் இந்த டிப்பு. பாருங்கள், டக்குன்னு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் காயினை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றீங்களா? நம்ம 1 இல்லை 2 நாளைக்கு சேர்ந்தா போல் வெளியூர் போவோம். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரீசரில் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் இருக்கும். அது மேலே 1 ரூபாய் காயினை வச்சுட்டு வெளியில் போகலாம். அந்த மாதிரி வந்துட்டு பார்க்கும்போது நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா இந்த 1 ரூபாய் காயின் வந்து நம்ம வச்ச ஐஸ் கட்டி மேலே அந்த 1 ரூபாய் காயின் எந்த அளவுக்கு போயிருக்குதுன்றதை பாருங்கள். அடியில் போயிருக்கு. இதனால் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ நேரம் கரண்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம உள்ளே எந்த மாதிரி பொருள்கள் வச்சோமோ அந்த பொருள்லாம் வீணாக போச்சா இல்லையான்றதை நம்ம கணிக்கிறதுக்கு இந்த டிப் வந்து யூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள்.